எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நாம தான் காரணம் பார்ட்னர். அன்னைக்கு அவங்க அப்பனை எரிச்ச போய் அதே வீட்டுக்குள்ள ஒன்று தூக்கி உள்ள போட்டுருக்கணும். இப்ப சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுற அளவுக்கு வந்து நிற்கான். அவனுக்கு எம்பிட்டு பணம் எங்கிருந்து வந்தது? லோகு, அவன் பேர்ல எத்தனை லாரி ஓட தெரியுமாடி உனக்கு? அதுவும் இல்லாம அந்த மீட் ஃபேக்டரி வச்சிருக்கான், எக்ஸ்போர்ட் வர பண்றான். ஆனா இதெல்லாம் பொதுவா தெரிஞ்சதுதான் பார்ட்னர். இந்த சீர்திருத்த பள்ளி பாயில ஒரு கனவுல அவனுல வச்சு ஏதோ பண்றான், அதான் காசு கொட்டுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர் பினாமில வர பேசிக்கிறானுவா. அவன் மட்டும் இந்த சங்க தேர்தலில் ஜெயிச்சான், அவன் அப்பனை கொண்டதுக்கு நம்மளை என்ன வேணாலும் செய்வான். இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்லை பார்ட்னர். அவன் தான் வரான், ஜோலியை முடிச்சிரு. இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றும்ல, மினிமம் கேரண்டியில். தத்துவம் 17 வயசுல என்ன உசுரோட விட்டுருக்கன்னு கெஞ்சின போய் பேசுற பேச்ச பாத்தியாலே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். நாளா வாரம் கொடுத்துக்கிட்டு இருந்திய பணம் அது போதுண்டே. அதுக்கு பதிலா மொத்தமா எல்லாத்தையும் வித்துட்டு வேற எங்கேயாவது வெளியூர்ல போய் பொழைச்சிக்க. நானே இதை அடுத்த வாரம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நானும் எத்தனை வருஷம் தான் வாரம் நான் உயிர் வாழ்றத உங்ககிட்ட கப்பம் கட்டிட்டு இருக்க முடியும். அதான் இனிமேல் காசு கொடுக்குறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். லேய், நீ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவெடுக்க முடியாதுல்ல மயிறு. நாங்க சொல்றத மூடிக்கிட்டு செய்யணும். எனக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். டே நீ என்னெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும்டே. நீ பண்ற தப்புக்கு அந்த பயலுல சரண்டராவை சொல்றது, அவனுல கொலை பண்ண வைக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. இந்த திமிரா பேசாம ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். இல்லனா எங்க கையால தான் உனக்கு சாக்காலம். சுத்தி பாருல, இது ஏன் இடம். நான் நினைச்சேன்னு வையே, ஓ லாரி மட்டும் தான் இங்க இருந்து போ, நீ போக மாட்டேன். உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டட்டுமா? எப்பா முக்கியமான வேலை இருக்கு, இங்க வாங்க. இவங்க 3 பேரையும் இங்கேயே அடிச்சு கொள்றவங்களுக்கு பரிசு பணம் 20 லட்சம் ரூபா. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? காசுக்காக அண்ணன் கூட இருக்க நினைச்சா எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமாடே? 30 லட்சம் ரூபா. 30 லட்சம் ரூபா தான் அவர் அண்ணவே. 40 லட்சம் ரூபா. என்ன அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொன்னேன். அவனை 50 லட்சம் ரூபா. என்ன பேச போற? 60 லட்சம் ரூபா. இருங்கண்ணே அண்ணன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காவ. 70 லட்சம் ரூபா. இருண்ணே நான் வேணா கேட்டுக்கிட்டு போய் எந்த பையில வர பாத்துக்கிறேன். 80 லட்சம் ரூபா. 80 லட்சம் ரூபாயா? நோல அப்போ 80 லட்சம் ரூபா லாக் பண்ணிக்கலாமா? ஓகேண்ணே. 80 லட்சத்தை ஜமா பிரிச்சுட்டு இந்த 3 பேரை நான் பாத்துக்கிறேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு காசுக்கும் விசுவாசத்துக்குமான வித்தியாசம்? இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கங்க.